வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்பு. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தெருவே மணக்கும். அந்த மாதிரி மீன் குழம்பை எப்படி வைக்கிறாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடலாம். சிம்மில் வச்சு கிளறி விடணும், இல்லை அப்படின்னா கருகிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக 200 கிராம் ஆனியன், சின்ன ஆனியன் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன ஆனியன் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு, பெரிய தேங்காவாக இருந்தால் அரை மூடி தேங்காய், சின்னதாக இருந்தால் ஒரு தேங்காவை துருவி போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுறலாம். ஆனியன் 100 கிராம், சின்ன ஆனியன் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சின்ன ஆனியன் போட்டுக்கலாம். தக்காளி 200 கிராம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் கிளறி விட்டுறணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டுட்டு 100 கிராம் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். சரி, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு புளி தண்ணி. இதில் புளி தண்ணி கலக்கலை எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி குழம்பாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு கிளறி விட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த சமயத்தில் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தகுந்தாப்படி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கணும் அப்படின்னா கம்மியான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா மீன் துண்டுகளை போட்டலாம். ஏற்கனவே ஒரு 750 கிராம் அளவுக்கு மீனை நம்ம வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி மீன் துண்டுகளை போட்ட உடனேயே நம்ம லைட்டாக கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கிளறக்கூடாது. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கிளறக்கூடாது. கிளறினோம்னா மீன் துண்டுகள்லாம் உடஞ்சிரும். அதனால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மீன் துண்டுகளை கிளறக்கூடாது. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை விட்டு கிளறினோம்னா உடஞ்சிரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் மீனை போட்ட கொஞ்ச நேரத்துலேயே கிளறி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கிளறக்கூடாது. பார்த்திங்களா, கொதிக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் இனிமேல் இதை கிளறக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. பார்த்திங்களா, மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா மீன் கரைஞ்சி போயிடும். ரொம்ப நேரம் தாங்காது. மீன் கொதி ஒரு கொதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கொதிக்க ஆரம்பித்தாலே ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலையில் தூவிடலாம். இப்போ நமக்கு மீன் குழம்பு அருமையான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.